நான் நான் அது சும்மா அது ஆ, நீ இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உனக்கு தான் நான் ஃபீஸ் கட்டுறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன நம்ப மாட்டியா? டேய் அப்படிலாம் இல்லடா. நாளைக்கு தான் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட். அதனால தான். அதை என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? அதை விட்டுட்டு மிட் நைட்ல வண்டி எடுத்துட்டு போனா என்ன அர்த்தம்? இங்க பாரு, நான் ஒன்னும் இதை புதுசாலாம் பண்ணலையே. இது நான் எப்பவுமே பண்ணிட்டு இருக்கிற வேலை தானே. தெரியும். இருந்தாலும் நான் இருக்கும்போது இப்படி ராத்திரி பகலா கஷ்டப்படணுங்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. உன்னை காலேஜில் கொண்டு போய் சேர்த்து விட்டு நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? படிக்கிற வேலையை மட்டும் பாரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னா இல்லையா? சொன்ன. அப்புறம் இப்படி திரும்ப ஆட்டோ ஓட்ட போறேன், ரேஸ் ஓட்ட போறேன்னு சொன்னா என் பேச்சுக்கு என்ன மரியாதை? ஏய் டேய், இப்ப நம்ம பழைய நிலைமையில இல்லடா. நீ குடும்பத்தை பாத்துக்கிற, உனக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு. இதுல தேவையில்லாம என்னோட பிரச்சனையும் கொண்டு வந்துட்டு உன்னையும் கஷ்டப்படுத்த கூடாதுல்லடா. பொண்டாட்டி பிரச்சனைய புருஷன் சமாளிக்கிறதுக்கு பேரு கஷ்டம் கிடையாது, கடமை. ரொம்பதான் ஓவரா பண்றடி. அப்புறம் எதுக்கு இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிற ரிலேஷன்ஷிப்? நீ வேற நான் வேற இருந்துட்டு போயிட்டே இருக்கலாமே. அது இல்லடா, விடுறதுக்குள்ள வண்டி ஓட்டினா ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சிரும்ல, அதுக்காக தான் நீ கொஞ்சம். இப்போ உனக்கு என்ன, பணம் தானே? கடன் வாங்கினியா? நான் தான் உனக்கு கடன் வாங்காதானே சொல்லிருக்கேன்ல, ஏன் கேட்க மாட்டேங்கிற? இரு இரு இரு, உனக்கு ஏது இவ்வளவு பணம்? கடன்லாம் வாங்கல, இது உழைச்ச காசு தான். இந்தா. அதான் கடையில இருக்க பணம் எல்லாம் மொத்தமா கொண்டு வந்து வீட்டுல கொடுத்துட்டியே. இது வேற. வேறனா? இப்ப என்ன, உண்மையா நேர்மையா தான் சம்பாரிச்சேன். இன்னொரு நாள் அது என்ன ஏதுன்னு தெளிவா சொல்றேன். இப்போதைக்கு அமைதியா இரு. இந்தா. எப்படியும் நாளைக்கு கடைக்கு சரக்கு எடுக்கிறதுக்கு பணம் வேணும்ல. அது நாளைக்கு பாத்துக்கலாம். இல்ல பரவாயில்ல, நீ இத நம்ம கடைக்கு சரக்கு எடுக்கிறதுக்கு வச்சுக்கோ. நான் சவாரிக்கு போறல, எனக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். லவ் பண்ணாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லல்ல. சரி நீங்க இரு, நான் சவாரிக்கு போயிட்டு வரேன். நானும் வரேன். ஆனா ஒண்ணு, உன் ஃபீஸ நான் தான் கட்டுவேன், மைண்ட்ல வச்சுக்கோ. விட மாட்டியே. சரி போலாமா?